ஏதோ வசந்த விழா நோட்டீஸ் மாதிரி ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது நோட்டீஸ் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஸ்லிப். இதில் குறிப்பிட்ட சில தகவலை மட்டும் நான் படிக்க விரும்புகிறேன். அதாவது முதுகு வலி பேஷண்ட்டுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன தகவல்னா, முதுகு வலி உள்ளவர்கள் தரையில் அல்லது கட்டிலில் மெத்தை விரிக்காமல் படுக்க வேண்டும். ஓகேவா? அந்த பேஷண்ட்டு ஏற்கனவே முதுகுவலியில் கஷ்டப்படுறாங்க. ஹார்டான சர்ஃபேஸில் படுத்தா பிரச்சனை கூடுமா குறையுமா? நீங்களே சொல்லுங்கள். அது முதுகுவலி பேஷண்ட் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் தென் 2வது, முதுகுவலி கடுமையாக இருக்கவங்க தரையில் படுத்து எந்திக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனிவே கட்டிலில் ப்ரிஃபர் பண்ணிங்க, தட் இஸ் டசன்ட் மேட்டர். பட் இங்கே கேள்வி என்னென்னா, இப்படி படுத்தால் எத்தனை நாளில் சரியாகும் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போது உங்கள் முதுகுவலிக்கு காரணத்தை கண்டுபிடிக்காமல் சும்மா அப்படியே தரையில் படுத்துக்கங்க. அதுக்கப்புறம் தங்களுக்கு சௌரியமான அளவில் தலையணையை கழுத்திற்கு வைத்து கொள்ளவும். தலையணையை தலையைக்கு தானே வைக்கணும், நான் ஏன் கழுத்துக்கு வைக்கணும்? இதை தான் அந்த காலத்தில் நம்ம ஊரில் நாளி வச்சு தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எப்படின்னா, திரும்ப திரும்ப எதனால் வலி வருதுன்னே கண்டுபிடிக்காமல் அதை சரி பண்ணுறதுக்கு இப்படி டிப்ஸை மட்டுமே கொடுக்குற இந்த ஊர், ஏன் சரி பண்ணுறதுக்கு டயக்னோசிஸை இன்னும் ப்ரிசைஸ்டாக துரிதப்படுத்தக்கூடாதுன்னு நான் கேட்க விரும்புகிறேன். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வர்ற முதுகு வலிக்கும் கழுத்து வலிக்கும் நிறைய காரணம் இருக்குது. இப்போ 10 வயசு பையனுக்கு வர்ற கழுத்து வலி வேறு, 60 வயசுக்காரருக்கு வர இந்த பையனுக்கு கொடுக்குற அதே எக்ஸசைஸை அந்த பெரியவருக்கும் கொடுக்குறாங்க. இது எப்படி சரியாகும்? ஒரு ஹோம் மேக்கர் பெண்ணுக்கு வர்ற கழுத்து வலி வேறு, ஒரு சிஸ்டத்தில் உட்காந்துருக்க பொண்ணுக்கு வர கழுத்து வலி வேறு. ஸோ கழுத்து வலிக்கான காரணத்தை ஆராய்ந்து கொள்ளாமல் சும்மா இதை பண்ணாதீங்க, இதை பண்ண அது சரியாயிரும். வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தயவு செஞ்சு பெயின் வந்தால் அதோடய ரூட் காஸை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா தயவு செஞ்சு தாராளமாக நீங்கள் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் என்னை சந்திக்கலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.